ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் மாதத்திற்கு 10% வட்டி தருவதாக கூறி பலரை வங்கியில் கடன் பெறச் செய்து 62 லட்சம் ரூபாய் சுருட்டிய தனியார் நிறுவன ஊழியரை போலீசார் கைது செய்துள்ளனர். நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? வீட்டுக்கார கூட வேலை செய்யறதாங்க. இவங்களுடைய வைஃப் தான் சிந்தியா, இவங்களுடைய தங்கச்சி சங்கீதா. இவங்க 3 பேர் தான் வந்து எங்களை சேர்ந்து ஏமாத்துறது, பிளான் பண்ணி ஏமாத்துறது இவங்க தான். திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அபிராமி ராஜேஷ் தம்பதி. ராஜேஷ் உரகடம் பகுதியில் தொழிற்சாலை ஒன்றில் 11 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அதே தொழிற்சாலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரும் பணியாற்றி வந்தார். விக்னேஷ் ராஜேஷிடம் தான் ஷேர் மார்க்கெட்டில் பல ஆண்டுகளாக முதலீடு செய்து அதிக லாபம் பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் பார்க்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் விக்னேஷ் தனது மனைவி சிந்தியாவுடன் ராஜேஷின் வீட்டிற்கே சென்று விட்டார். ராஜேஷ் அபிராமி தம்பதியிடம் பணத்தை முதலீடு செய்யுமாறு அவர்கள் வலியுறுத்த தங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று கூறியுள்ளனர். இதனால் என்ன, உங்கள் பெயரில் நாங்கள் லோன் வாங்கி தருகிறோம், அதை முதலீடு செய்து லாபம் ஈட்டலாமே என்று கூறியுள்ளனர். மேலும் வங்கி லோன் பணத்தையும் நாங்களே கட்டிவிடுகிறோம் என்றும் உறுதியளித்துள்ளனர். இவர்களது பேச்சில் மதிமயங்கி போன ராஜேஷ் தம்பதி லாபம் கிடைக்கும் என்கிற நப்பாசையில் சரி என்று தலையாட்டி இருக்கின்றனர். அவ்வளவுதான், ஒரே நாளில் சுமார் ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், தனியார் நிதி நிறுவன கடன் செயலிகள் என 12 வங்கிகளில் ராஜேஷின் பெயரில் கடனுக்கு அப்ளை செய்து சுமார் 62 லட்சம் வரை பெற்றுள்ளனர். அந்த பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட விக்னேஷ் சிந்தியா தம்பதி அடுத்து வந்த ஒரு சில மாதங்களுக்கு லோன் தொகையை கட்டி உள்ளனர். 3 மாதங்களுக்கு லாபத்தொகை என 3 லட்சம் ரூபாய் வரை கொடுத்துள்ளனர். அதன் பின்பு விக்னேஷின் போக்கு முற்றிலும் மாறி உள்ளது. லோன் பணத்தை கட்டுவதை அடியோடு நிறுத்திவிட்டார். லாபத்தொகையை கொடுப்பதையும் நிறுத்திவிட்டார். அது குறித்து கேட்டபோது பணத்தை கட்டுவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார் விக்னேஷ். கடந்த ஜனவரி மாதம் பணத்தை தந்துவிடுமாறு ராஜேஷ் கேட்க, பணமெல்லாம் திருப்பித் தர முடியாது, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார் விக்னேஷ். தங்களை நம்ப வைத்து மோசடி செய்துவிட்டதை உணர்ந்த ராஜேஷ் தம்பதி இதுகுறித்து மணவாள நகர் காவல் நிலையம் மற்றும் திருவள்ளூர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் போலீசார் முறையாக விசாரிக்காமல் சிவில் வழக்கு பதிவு செய்து க்ளோசிங் லெட்டர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேஷ் மனைவி அபிராமி வீட்டில் தற்கொலைக்கு முயற்சித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். காவல் நிலையத்தில் நியாயம் கிடைக்காததால் அபிராமி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மீண்டும் முறையாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து திருவள்ளூர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான விக்னேஷை தேடி வந்தனர். அவர் கன்னியாகுமரியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் விக்னேஷை மடக்கி பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி வங்கியில் கடன் பெறச் செய்து நூதன முறையில் பணத்தை சுருட்டிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.